வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச பணியாளர்களுக்கு மீண்டும் வேதனம் அதிகரிக்க முடியாது, ஜனாதிபதி திட்டவட்டம். சில பாடசாலைகளுக்கு விடுமுறை. மறைந்த இரா சம்பந்தனின் இறுதி கிரிஜைகள் இன்று. மீண்டும் அதிபர்கள் ஆசிரியர்கள் சுகையின விடுமுறை போராட்டம். பாடசாலை மாணவர்களுக்கு 2000 டெப் கணனிகள் வழங்கி வைப்பு. 17 நாட்களுக்கு மதுபான சாலைகள் பூட்டு. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை, மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. தேர்தல் காலம் நெருங்கி வருவதால் இந்த வருடம் அரச பணியாளர்களுக்கு மீண்டும் வேதனத்தை அதிகரிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வெள்ளவாயாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் வேதனத்தை அதிகரித்தாலும் அதனை செலுத்துவதற்கு அரசாங்கத்திடம் போதியளவு நிதி இல்லை. எனவே வரியை அதிகரிக்க வேண்டி ஏற்படும். தற்போது பெறுமதி சேர்வரி 18% உள்ள நிலையில் வேதனத்தை அதிகரிப்பதாயின் குறித்த வரி வீதம் 19% உயர்த்தப்பட வேண்டும். அத்துடன் அரசு சேவையில் 10 லட்சம் பணியாளர்களே இருக்க வேண்டும் என்ற போதிலும் தற்போது 15 லட்சம் ஊழியர்களே உள்ளார்கள். அதே நேரம் இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தயாராக வேண்டும். எனவே வேறு பணிகள் தொடர்பில் அவதானம் செலுத்த முடியாது என்பதுடன் இந்த வருடத்தில் அரச பணியாளர்களுக்கான மீண்டும் ஒரு வேதனத்தை அதிகரிப்பு என்பது சாத்தியமற்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சமூக வகுப்புகளின் அடிப்படையில் பாடசாலைகளை வகுப்படுத்தக்கூடாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் 294வது கட்டத்தில் கீழ் மாத்தறையில் உள்ள ஒரு பாடசாலை ஒன்றுக்கு 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பானவர்கள் கூறும் கருத்துக்களின் மீது நம்பிக்கையை வைக்க முடியாது என பல பெரும்பாலான மக்கள் கூறி வருகின்றார்கள். சிலர் அதிகாரத்தை தங்களது கையில் வைத்துக்கொண்டு தமக்கு ஏற்றவாதியாக ஆட்சி செய்து வருகின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தை மாற்றும் சக்தி மக்களின் கரங்களில் உள்ளது. அரசியலமைப்பினூடாக பிரஜைகளுக்கு அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதனை உரிய வகையில் பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் சாதாரண பாடசாலை, உயர் வகுப்பினருக்கான பாடசாலை என்ற பேதங்களை ஒழித்து தமது ஆட்சியில் சகலரும் சமனான கல்வியை வழங்குவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கதிர்காம உற்சவத்தை முன்னிட்டு கதிர்காமம் ஆலயத்தை சுற்றியுள்ள 5 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கதிர்காமம் பிரதேச செயலர் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி தெஹட்டுகும கனிஷ்ட வித்தியாலயம், கதிர்காமம் தேசிய பாடசாலை, செல்ல கதிர்காமம் மகா வித்தியாலயம், சசீந்திரகுமார ஆரம்ப பாடசாலை மற்றும் கோதமி கனிஷ்ட வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. கதிர்காம உற்சவம் நிறைவடையும் வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படும் திகதி குறித்து அறிவிக்கப்படும் என கதிர்காமம் பிரதேச செயலர் பிரிவு தெரிவித்துள்ளது. கதிர்காம உற்சவமானது 6ஆம் திகதி முதல் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மறைந்த தலைவர் இரா சம்பந்தனின் இறுதி கிரிஜையில் இன்று திருகோணமலையில் இடம்பெற உள்ளது. மறைந்த இரா சம்பந்தனின் பூத உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நேற்று முதல் அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அன்னாரின் பூத உடலுக்கு இன்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான பதவியேற்க உள்ள சண்முகம் குகதாசன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான M.A. சுமந்திரன், S. ஸ்ரீதரன், இம்ரான் மைசூப் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை வங்காள விரிகுடா மற்றும் அரபிக் கடலை சுற்றியுள்ள கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த கடற்பரப்புக்குள் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கையூட்டல் பெற முயன்ற குற்றச்சாட்டில் கைதான கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரி 2 எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு மேலதிக நீதிவான் பபித்ரா சஞ்சீவனி பத்ராஜா முன்னிலையில் அவர்கள் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகள் ஒன்றின் முறைப்பாட்டாளர்களிடம் 54,000 ரூபாயை கையூட்டலாக பெற முயன்ற குற்றச்சாட்டில் கையூட்டல் விசாரணை ஆணைக்குழுவினால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த காவல்துறை பரிசோதகரும் ஒருவரும் கான்ஸ்டபிள் ஒருவருமே இவ்வாறு கைதாகியுள்ளனர். லுணுகலை பகுதியில் நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இருவரும் மது போதையில் மிளகு சேகரிக்க சென்ற போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் 27 வயதுடைய நபர் ஒருவரே படுகாயமடைந்துள்ளார். அத்துடன் படுகாயமடைந்த நபர் தற்போது பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு 200 ஸ்மார்ட் வகுப்பறைகளும் 2000 டப் கணனிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு இன்றைய தினம் காலியில் இடம்பெற்றுள்ளது. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தியாவின் ஒத்துழைப்புடன் 300 மில்லியன் ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு சேவையில் பணியாற்றும் பல துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி சுகையின விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர இன்றைய தினம் மருதானை காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுக்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக கடமைகளை பொறுப்பேற்பதற்கு கொழும்பு டாலி வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்துக்கு நேற்று தயாசிறி ஜெயசேகர சென்றிருந்தார். எனினும் அவரை அங்கு நுழைய விடாமல் தடுக்கும் வகையில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாட் டி சில்வா தரப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை பூட்டியிருந்ததுடன் அவருக்கு இடையூறும் விளைவிக்கப்பட்டுள்ளது. இது விடயம் தொடர்பாக அவர் குறித்த முறைப்பாட்டை அளித்துள்ளார். கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளுக்கும் இன்று முதல் எதிர்வரும் 17 நாட்களுக்கு மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளன. கதிர்காமம் ஆலயத்தின் வேடாந்த மகோற்சவம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என அதன் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாரென பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பிக்க பெரேரா நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்களது கட்சி இதுவரையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கலந்துரையாடல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் ஹிஸ்புல்லா தரப்பினரின் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவதானமாக இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் நாளாந்த முன்னெடுத்து வரும் வான்வழி தாக்குதல்களால் இஸ்ரேலின் வடபகுதியில் இந்த சுமார் 60,000 இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் அங்கு பணியாற்றி வரும் இலங்கையர்கள் தங்களது பாதுகாப்பு தொடர்பில் தொடர்ந்தும் அவதானம் செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசியமான விடயத்தை தவிர்த்து அனாவசியமாக தங்களது பணியிலிருந்து விட்டு வெளியேற வேண்டாம் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.